என்னை வாசிப்பவன் எனக்கே சொந்தம். கேட்குறப்பவே கொஞ்சம் பகீர்னு இருக்குல்ல? ஆமாங்க, இது வெறும் வார்த்தைகள் கிடையாது. பல வருஷங்களா இருட்டுல காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கொடூரமான சாபம்னு கூட சொல்லலாம். இந்த இருண்ட மர்மமான மூலக்கதையோட விளக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்க தொகுப்பாளர். வழக்கமா நாம பேசுற தலைப்புகளை விட இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கண்டிப்பா உங்க தூக்கத்தை கெடுக்க போகுது. சரி, எந்த தாமதமும் வேண்டாம், நேரா அந்த இருண்ட உலகத்துக்குள்ளேயே போயிடலாம் வாங்க. இரத்தப் புத்தகம், சபிக்கப்பட்ட நூலகம். இந்த பேரை கேட்ட உடனே இது ஏதோ ஹாலிவுட் படத்தோட கற்பனை கதைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் இல்ல. ஒரு காலத்துல மனுஷங்க நடமாடின, இப்போ மொத்தமா திகிலோட அடையாளமா மாறி நிக்கிற ஒரு சபிக்கப்பட்ட இடத்தோட நேரடி பதிவு தான் இது. இந்த கதையில இருக்கிற மர்மங்களை ஒவ்வொன்னா நாம அழிக்கப் போறோம். உங்க மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க கேட்க போற உண்மைகள் உங்களை அப்படியே உறைய வைக்கலாம். பகுதி 1. சபிக்கப்பட்ட நூலகம், கிருஷ்ணாபுரத்தோட இருண்ட ரகசியம். இப்போ நம்ம கதையோட களத்துக்கு வருவோம். ஆந்திராவில அனந்தபூர் மாவட்டத்தில் இருக்கிற கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஒரு ஒதுக்குப்புறமான கிராமம். 1920கள்ல ஒரு வெளிநாட்டு மந்திரவாதி இந்த ஊர் எல்லையில ரொம்ப ரகசியமா ஒரு நூலகத்தை உருவாக்குறான். அவனுக்கு வயசாகுது, இறக்க போற நிலைமை வருது. ஆனா அவன் முழுசா சாகல. சாகிறதுக்கு முன்னாகே தன்னோட சொந்த ஆன்மாவையே அந்த நூலகத்துல இருக்கிற ஒரு பழமையான புத்தகத்துக்குள்ள அடைச்சிட்டான் அப்படிங்கிறது தான் அந்த ஊர் மக்களோட ஆழமான நம்பிக்கை. அதனாலே சூரியன் அஸ்தமிச்சிருச்சுன்னா அந்த பக்கமா ஒரு காக்கா குருவி கூட பறக்காது. இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் நிகழ்காலத்துல வினய் அப்படிங்கிற ஒருத்தன் அந்த ஊருக்கு வர்றான். பகுதி 2. தடை செய்யப்பட்ட நுழைவு, ஒரு ஆபத்தான கருவம். இந்த வினையார்னு பாத்தீங்கன்னா ஒரு இளம் ஆராய்ச்சியாளன். பேய், பிசாசு, அமானுஷ்யம் இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைன்னு நினைக்கிறதா அவனோட வழக்கம். அந்த அதீத தைரியத்துல ஒரு அமாவாசை ராத்திரி கையில ஒரு கேமராவை மட்டும் எடுத்துக்கிட்டு யாருமே போக பயப்படுற அந்த இரண்ட நூலகத்துக்குள்ள தனியா நுழையறான். உள்ள போன உடனே அவனுக்கு அதிர்ச்சி. பல வருஷமா யாரும் திறக்காததால எங்கும் அடர்ந்த தூசியும் பெரிய பெரிய சிலந்தி வலைகளுமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு உயிரினமும் இல்லாத அந்த இடத்துல பல நாள் அழுகுன பிணத்தோட ஒரு கொடூரமான வாடை வீசுது. அப்போ அந்த கும்மிருட்டுல ஒரு பழைய அலமாரியிலிருந்து ஒரு பனவோல சுவடி படார்னு கீழே விழுது. அவன் குனிஞ்சு அந்த சுவடிய பாக்குறான். அதுல அப்பதான் ஃப்ரெஷ்ஷா சிந்தின ரத்தத்தில் எழுதின மாதிரி சில வார்த்தைகள் இருக்கு. என்னை வாசிப்பவன் எனக்கே சொந்தம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இது ஏதோ சாதாரண வாக்கியம் கிடையாது. பல 100 வருஷமா அந்த இருட்டுல கடும் பசியோட காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு வேட்டைக்காரனோட நேரடி அழைப்பு இது. ஆனா நம்ம வினய் சும்மா இருப்பானா? அவனோட ஆர்வம் அதிகமாயிடுச்சு. அந்த எச்சரிக்கையை கொஞ்சம் கூட மதிக்காம அந்த சுவடியை கையில எடுக்கிறான். பகுதி 3. மரணப்பொறி, அமானுஷத்தோட விதிகளை மீறுதல். சுவடிய கையில எடுத்த வினய் அந்த இருட்டு அறையில அதுல எழுதியிருந்த கொடூரமான சாப மந்திரத்தை சத்தமா வாசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் அந்த படிச்சு முடிச்ச மறுகணமே விபரீதம் ஆரம்பமாகுது. பல வருஷமா மூடியிருந்த அந்த நூலகத்தோட பழைய ஜன்னல்கள் எல்லாம் பயங்கர சத்தத்தோட தானாவே படார் படார்னு சாத்திக்குது. அலமாரியில தூங்கிட்டு இருந்த நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் எல்லாம் திடீர்னு உயிர் வந்த மாதிரி விசிறி அடிக்கப்பட்டு பசிச்ச பறவைகள் மாதிரி அவனை சுத்தி சுழல ஆரம்பிக்குது. இதெல்லாம் பத்தாதுன்னு அந்த இருட்ட அறையில ரத்தத்தை உறைய வைக்கிற மாதிரி ஒரு பேய்த்தனமான சிரிப்பு சத்தம் எக்கோ அடிக்குது. பகுதி 4. இருண்ட பிரதிபலிப்பு, உறைய வைக்கும் நிழல். சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியாம அந்த பறக்கிற புத்தகங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட வினய் பயத்துல உறைஞ்சு போய் அவனோட கேமரா ஃபிளாஷ் லைட்டை ஆன் பண்றான். அந்த சின்ன வெளிச்சத்துல அவனுக்கு எதிரே இருந்த ஒரு பெரிய பழைய கண்ணாடியில விழுந்த அவனோட உருவத்தை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான். ஏன்னா உண்மையான வினய் நூலகத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு மரண பயத்துல நடுங்கிட்டு இருக்கான். ஆனா அந்த கண்ணாடியில தெரிஞ்ச அவனோட உருவம் அது வினய் மாதிரியே இருக்கிற இன்னொரு கொடூரமான ஒரு அமானுஷ்யம். அதோட கண்கள் எரியிற கரிய போல கருகருன்னு இருக்கு. வாயிலிருந்து அப்படியே ரத்தம் வழிஞ்சுகிட்டு இருக்கு. முகத்துல ஒரு வக்கிரமான புன்னகை. பகுதி 5. ஒரு பயங்கரமான திருப்பம், தப்பிக்க முடியாத விதி. இப்போ அந்த கண்ணாடியில இருக்கிற உருவம் மெதுவா தன்னோட தலைய திருப்பி வினைய பாக்குது. அதை பார்த்த உடனே அவனுக்கு உயிர் போயிடுச்சு. கதவை நோக்கி ஓடி போய் அதை திறக்க முழு பலத்தையும் போட்டு போராடுறான். ஆனா கதவு துளி கூட அசையல. அப்போ அவன் திரும்பி பார்க்கும்போது அதை விட பெரிய அதிர்ச்சி. கண்ணாடியில இருந்து அந்த ரத்தம் வழியிற உருவம் அந்த கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு நிஜ உலகத்துக்குள்ள மெதுவா எட்டி வைக்குது. இத பார்த்த விடை பயத்தோட உச்சியில அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். சரி, ராத்திரி முடியுது. மறுநாள் காலையில சூரியன் உதிக்குது. அந்த நூலகத்தோட கதவுகள் மெதுவா திறக்கப்படுது. வினய் வெளியே வரான். ஆனா இப்ப அவன் முகத்துல பயம் இல்ல, ஒரு வக்கிரமான வெற்றி புன்னகை இருக்கு. பல வருஷமா அந்த புத்தகத்துல சிறைப்பட்டிருந்த அந்த இருண்ட ஆன்மா இப்போ வினையோட முகத்தோட அவனோட உடம்போட காலை வெளிச்சத்துல சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சுதந்திரமா இந்த உலகத்துக்குள்ள நடமாட ஆரம்பிக்குது. இப்போ உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி வந்திருக்கும். அப்போ உண்மையான வினை எங்க போனா? அதுதான் ரொம்ப பயங்கரமான உண்மை.
சில புத்தகங்களை நாம வாசிக்கிறது கிடையாது, அதுங்க தான் நம்மள சிறைப்பிடிக்குது. அந்த இருண்ட நூலகத்துக்குள்ள கீழே கிடக்கிற அந்த பழமையான புத்தகத்தோட ஒரு பக்கத்துல வினயோட முகம் அப்படியே அச்சசலா பிரிண்ட் ஆகியிருக்கு. அந்த படத்துல அவனோட கண்கள் மரண பயத்துல விரிஞ்சு போயிருக்கு. ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? அந்த புத்தகத்தோட காகிதத்துல அச்சிடப்பட்டிருக்கிற அவனோட கண்கள்ல இருந்து நிஜமான கண்ணீர் துளிகள் இப்போ வரைக்கும் வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவனோட ஆன்மா அந்த புத்தகத்துக்குள்ள நிரந்தரமா என்றென்றைக்கும் சிறைப்பிடிக்கப்பட்டுருச்சு.